Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். as well as அந்த மூணு காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மூணு காம்பவுண்ட்ஸ், அதாவது அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக் அண்ட் நான் அரோமேட்டிக் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக they will be stable, while anti-aromatic வந்து unstable இருக்கும். and non-aromatic வந்து it is a normal compound மாதிரி சொல்லலாம். it's a regular molecule. unstable சொல்ல முடியாது, stable சொல்ல முடியாது, ஒரு நார்மல் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இருந்தால் ஹக்கிள்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணும். ஹக்கிள்ஸ் ரூல்னா 4n+2 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4n+2 ரூல் என்னென்னா, அந்த காம்பவுண்ட் கிட்ட 4n+2 நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு அர்த்தம். லைக் 2, 6, 10, 14 எக்ஸெட்ரா. இந்த நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் தான் அந்த காம்பவுண்டில் இருக்கும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில். இப்போ n வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 into 0, 0, 0 plus 2, 2. n 1 substitute பண்ணிங்கன்னா 4 ones are 1, 4 plus 2, 6. So 6. So n வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் தான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கும், either 2 or 6 or 10 or 14. இப்போ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் அதுக்கிட்ட 4, 8, 12, 16 this number of pi electrons இருக்கும். இது வந்து 4n அப்படின்னு ஜென்ரல் ஃபார்முலாவில் ஃபிட் ஆகும். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வந்து பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லலாம். நான் அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இட் கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். பர்டிகுலராக சொல்ல முடியாது இவ்வளோ இருந்தால் தான் நான் அரோமேட்டிக்னு. பட் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா லைக் 3, 5, 7, 9 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது டெஃபினெட்லி நான் அரோமேட்டிக். ஆட் நம்பர் பை எலக்ட்ரான்ஸ்னா டெஃபினெட்லி இட் இஸ் நான் அரோமேட்டிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து இட் ஷுட் பி சைக்ளிக். சைக்ளிக்னா ஒரு க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஆன்டி அரோமேட்டிக்கும் இட் ஷுட் பி சைக்ளிக். நான் அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ நான் சைக்ளிக் காம்பவுண்ட். பின்னா ஸ்ட்ரெயிட் செயின் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் அரோமேட்டிக் வந்து இட் ஷுட் பி கான்ஜுகேட்டட், கம்ப்ளீட்லி கான்ஜுகேட்டட். கான்ஜுகேட்டட்னா வந்து அல்டர்னேட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், தென் சிங்கிள் பாண்ட், அகைன் டபுள் பாண்ட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா? அரோமேட்டிக் காம்பவுண்ட் should be completely conjugated. ஆன்டி அரோமேட்டிக்கும் வந்து கான்ஜுகேட்டடாக இருக்கணும். நான் அரோமேட்டிக் இஸ் நான் கான்ஜுகேட்டட். இப்போ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அரோமேட்டிக் வந்து அந்த அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி கார்பன் ஆட்டம் ஆஃப் தி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஷுட் பி sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஆன்டி அரோமேட்டிக்கும் இட் ஷுட் பி sp2 ஹைப்ரிடைஸ்ட், வரஸ் நான் அரோமேட்டிக்கு வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஒரு காம்பவுண்டில் வந்து 6 கார்பன்ஸ் இருக்குது, அதில் 5 வந்து sp2, ஆனால் 1 மட்டும் sp3, then that compound is non-aromatic. அது வந்து aromatic கேட்டகரியில் வராது. Then the last characteristic வந்து aromatic compound should have a planar structure. Planarனா வந்து என்ன அர்த்தம்னா it should fit in a plane. அதாவது 3-dimensional structure இருக்கக்கூடாது aromatic compoundக்கு. No 3D structure. ஆன்டி அரோமேட்டிக்கும் இட் ஷுட் பி பிளேனார்.
But non-aromatic na it has a 3D structure, which implies it is non-planar. Okay, so இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்னா அது வந்து 4n+2 ரூல் ஃபாலோ பண்ணணும். It should be cyclic, it should be conjugated, it should have all the carbons with sp2 hybridization, and at last it should be planar. அப்போ இந்த எல்லா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். இஃப் இட் falls into either these conditions, it is non-aromatic. Okay, stability order பொறுத்த வரைக்கும் aromatic compound is the highly stable one. Aromatic is highly stable, then non-aromatic, then anti-aromatic is the least stable one. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it is unstable, so it is the least stable compound. ஓகேங்களா? சாரி, aromatic. ஓகே, இப்போ 3 compounds கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் அரோமேட்டிக், அதர் ஒன் இஸ் நான் அரோமேட்டிக், அந்த தேர்ட் ஒன் இஸ் ஆன்டி அரோமேட்டிக்னா அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டாங்கன்னா தென் அரோமேட்டிக் இஸ் ஹைலி ஸ்டேபிள், then non-aromatic, and the least stable one is anti-aromatic. So this is the stability order of these 3 compounds. Okay. இப்போ நம்ம ஒரு கார்பன் வந்து sp ஹைப்ரிடைஸ்டா அல்லது sp2 ஹைப்ரிடைஸ்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. This carbon is sp hybridized. எப்படின்னா it is bonded to 2 elements. ஓகேங்களா? இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா here carbon is bonded to 3 elements, so it is sp2 hybridized. Then here இங்க பார்த்தீங்கன்னா carbon is bonded to 4 elements, so it is sp3 hybridized. ஓகேங்களா? This is how you will determine whether the compound is sp or sp2 or sp3 hybridized. ஓகேங்களா? 2 elements ஓட bond ஆயிருந்துச்சுன்னா sp hybridized, 3 elements na sp2, 4 elements na sp3. Okay, இப்போ this is the first example. இந்த compoundல பார்த்தீங்கன்னா it has 4 pi electrons, 1 2 3 4 pi electrons. 4 pi electrons வந்திருக்கு, அதனால ஆன்டி அரோமேட்டிக்னு நீங்கள் உடனே சொல்லக்கூடாது. மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் யூ ஹாவ் டு டெல் இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் கண்டிஷன்ஸ் என்ன? இட் should be cyclic. Yes, it is a cyclic compound. It should be conjugated. Here it has double single bond, double single, double single, so it is conjugated. Then you have to check whether it is planar as well as all the carbons are sp2 hybridized. Yes, it is planar. Then inga pathina all the carbon atoms are sp2 hybridized. Okay, so it is cyclic. Cyclic na onnu it should have a ring structure. Then it is conjugated, it is planar, and all carbon atoms are sp2. So this compound is anti-aromatic. Okay, next example is benzene. Here it has 6 pi electrons, so 6 falls under 4n+2 rule. Okay, it is cyclic. Then conjugated இல்லைன்னு பார்த்தா it is conjugated. ஏன்னா single bond, double bond, single bond,
again double bond, single bond, double bond. All the carbons are sp2 hybridized. It is planar. அப்ப benzene is aromatic சொல்லலாம். Okay, so the next compound is this compound is known as naphthalene. So இங்க பாத்தீங்கன்னா it has 1 2 3 4 5 6 7 8 9 10. So it has 10 pi electrons. 10 also falls under the category of 4n plus 2. Okay, again மற்ற இதெல்லாம் செக் பண்ணலாம். It is cyclic, it is conjugated, it is planar, and all the carbon atoms are sp2 hybridized. So this naphthalene is also an aromatic compound. For another example, இந்த காம்பவுண்டுக்கு பேரு cyclooctatetraene. இது cyclic, so cyclo 8 carbon atoms இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. So octa, then there are 4 double bonds, tetra, then ene. Ene represents the alkene, அதாவது double bond இருக்கு அப்படிங்கறத it represents. Cyclooctatetraene. இப்போ இந்த காம்பவுண்ட்ல பார்த்தா it has 1 2 3 4 double bond. ஒரு double bondக்கு 2 pi electrons இருக்கும். So 8 pi electrons. Next, cyclic ஆன்னு பார்த்தா yes it is cyclic. Conjugated ஆனா yes it is conjugated, and all the carbon atoms are sp2 hybridized, as well as this structure is planar. அப்போ இது ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் வந்து யூ ஆர் பார்ஷியலி கரெக்ட். ஏன்னா cyclooctatetraene பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அது வந்து டப் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. Okay, this is the other form of cyclooctatetraene. இப்போ இது பார்த்தீங்கன்னா it has a 3D form, 3D structure. இது வந்து 2D தான், planar. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து இது planar, இது வந்து 3D form. இப்போ 3Dயா இருக்கிறங்காட்டி இது என்ன ஆயிடுச்சுன்னா இது நான் அரோமேட்டிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது வந்து இந்த எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிச்சுனா தான் அது வந்து ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஒரு ரூல் ஃபாலோ பண்ணலைனா கூட அது இட் இஸ் நான் அரோமேட்டிக். ஓகேங்களா, ஈவன் 4 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனால் இட் இஸ் நாட் சைக்ளிக்னா இட் இஸ் நான் அரோமேட்டிக். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் இன்னொரு கன்ஃபர்மேஷனில் இருக்குது. அப்போ இது வந்து எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுது எக்ஸப்ட் த பிளேனார் ரூல். அது ஃபாலோ பண்ணாதங்காட்டி திஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் நான் அரோமேட்டிக். பட் திஸ் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஏன்னா இது ஆன்டி அரோமேட்டிக்கான எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுது. அப்போ cyclooctatetraene வந்து அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்கா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்
அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க என்ன கன்ஃபர்மேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளாட்டா 2Dயா பிளேனாரான்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பிளேனார் கன்ஃபர்மேஷன் அல்லது 2D அப்படின்னு சொல்லியிருந்தா இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். அல்லது திஸ் இஸ் known as ஸ்டப் கன்ஃபர்மேஷன். இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருந்தா இட் இஸ் நான் அரோமேட்டிக். இப்போ ஜென்ரலாக சைக்ளோ ஆக்டாடெட்ரைன் வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா அது நான் அரோமேட்டிக்கான்னு கேட்டால் யூ ஷுட் கோ வித் நான் அரோமேட்டிக். ஏன்னா இந்த ஃபார்மில் தான் அந்த காம்பவுண்ட் வந்து 99% எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து 1% தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கொஷின் கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான். நான் அரோமேட்டிக் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இந்த காம்பவுண்ட் லைக்ஸ் டு பி இன் இட்ஸ் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். இப்போ நான் அரோமேட்டிக்கில் அது மோஸ்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் திஸ் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட்லி நான் அரோமேட்டிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 1 2 3 4 5 10 pi electrons. Next, it is cyclic, it is conjugated, then all the carbons are sp2. அப்போ aromatic ஆனா no, it is not aromatic, it is non aromatic. ஏன் அப்படின்னா இப்போ these two double bonds இருக்கா, இங்க ஒரு டபுள் பாண்ட் இங்க ஒரு டபுள் பாண்ட். அப்போ இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து these two double bonds are trans. இப்போ ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கும், the other hydrogen here, ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கும், the other hydrogen here. அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இங்க வரங்காட்டி there will be steric hindrance. அதனால இந்த காம்பவுண்ட் வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இது நான் அரோமேட்டிக். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலேனா கூட அது நான் அரோமேட்டிக் கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். This compound is known as anthracene. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா it has 1 2 3 4 5 6 7 14 pi electrons. 7 double bonds, ஒரு double bondக்கு 2 pi electrons, so 14 pi electrons இருக்கு. It is cyclic, it is conjugated, as well as all the atoms are sp2 hybridized, and it is a planar structure. அப்போ it is aromatic. Okay, this is the next example. In the compound la பார்த்தீங்கன்னா there are 1 2 3 4 5 6 pi electrons, but it is not cyclic, it is a straight chain. Since it is not cyclic, it is non-aromatic. Next example. இந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் எல்லாத்தோட பேரண்ட் ஸ்ட்ரக்சரும் சைக்ளோப்ரோபினைல் தான்.
You know, it is a cyclic one with 3 carbon atoms and a double bond. So cyclopropynyl, but it is a cation, it is a radical, and it is an anion. So it is a cyclopropynyl cation, it is cyclopropynyl radical, it is cyclopropynyl anion. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா it has 2 pi electrons, it has 3 pi electrons. This, the one electron in this carbon is a pi electron. It has 4 pi electrons, 1 2 3 4. இப்போ இங்கே வந்து 2 pi electrons, இது cyclic தான். It is also conjugated. இங்கே வந்து டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இல்லைன்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா this electron can, இந்த pi electrons வந்து இந்த ரிங் சுற்றி it can move. ஓகேங்களா, like this. Then this electrons can come here. So this pi electrons can move around the ring. But since these electrons are free to move, இந்த சிஸ்டம் வந்து கான்ஜுகேட்டட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் sp2 ஹைப்ரிடைஸ்டு. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். இட் ஹாஸ் அ ப்ளஸ் சார்ஜ். 1 2 3 3 எலமெண்ட்ஸோட அட்டாச் ஆயிருக்கு, அல்லது 3 குரூப்ஸ், எனிதிங் யூ கேன் சே. அப்போ இது sp2 ஹைப்ரிடைஸ்டு. ஓகேங்களா, திஸ் கார்பன் இஸ் ஆல்சோ sp2 ஹைப்ரிடைஸ்டு. அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். The cation is aromatic. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேடிக்கல் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே யூ கேன் சே இட் ஆஸ் நான் அரோமேட்டிக். நீங்கள் மற்ற கண்டிஷன்ஸ் எதுவுமே செக் பண்ண தேவையில்ல, இட் இஸ் டெஃபினெட்லி நான் அரோமேட்டிக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 4 pi electrons and it is cyclic. நான் இந்த காம்பவுண்டுக்கு சொன்ன மாதிரியே இட் இஸ் ஆல்சோ கான்ஜுகேட்டட். இந்த pi electronsம் இட் கேன் மூவ் அரவுண்ட் த ரிங். தென் இப்போ எல்லா கார்பனும் sp2 ஹைப்ரிடைஸ்டான்னு பார்த்தா எஸ், இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்டு. இந்த கார்பனை நோட் பண்ணா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், as well as it has a lone pair of electrons. அப்போ இந்த லோன் பேரை நான் வந்து பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிட்டா இதை வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, சின்ஸ் நான் இந்த லோன் பேரை பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிட்டேன், அப்போ நான் வந்து இதை ஹைப்ரிடைசேஷனுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா sp2, it is sp2 hybridized. இந்த லோன் பேர் வந்தால் ஹைப்ரிடைசேஷனுக்கு கன்சிடர் பண்ணுமா அல்லது பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து 4 pi electrons இருக்குது அண்ட் மற்ற கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறங்காட்டி இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். த anion is ஆன்டி அரோமேட்டிக். Then
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் போன எக்ஸாம்பிள் மாதிரியே these have the same basic structure. இது எல்லாமே cyclo penta because 5 carbons. Dienyl, di represents 2 and it has 2 double bonds. Dienyl, it is a cation, it is a radical and it is an anion. இப்போ இங்க பார்த்தா it has 4 pi electrons. இங்க வந்து 5. இப்போ இங்க வந்து it has 6 pi electrons. ஓகே, இப்போ it is cyclic, it is conjugated and all the electrons are sp2 hybridized. Sorry, all the carbons are sp2 hybridized. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட், தேர்ட். ஸோ திஸ் கார்பன் இஸ் sp2 hybridized. அப்போ திஸ் காம்பவுண்ட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரேடிக்கல். இந்த ரேடிக்கலில் வந்து நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வந்து 5. ஸோ இது ஆப்வியஸாக வந்து நான் அரோமேட்டிக். இப்போ சைக்ளோபென்டா டைனில் ஆனியான் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆனியான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்பன் கிட்ட 1, 2, 3 குரூப்ஸ் இருக்கு along with the lone pair of electron. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 4th குரூப்பாக இருந்துச்சுன்னா தென் இதை நீங்கள் பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணிட்டு ஹைப்ரிடைசேஷனில் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த லோன் பேர் வந்து கார்பனோட 4th குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு ஹைப்ரிடைசேஷனை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லோன் பேர் வந்து 4th குரூப். அப்போ இதை வந்து நீங்கள் பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியானுக்கு வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2. இந்த லோன் பேரை பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணங்காட்டி இதை நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லோன் பேர் வந்து கார்பனுக்கு 4th குரூப்பாக அல்லது 3rd குரூப்பாக செக் பண்ணணும். 4th குரூப்பாக இருந்துச்சுன்னா இதை பை எலக்ட்ரான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும், ஹைப்ரிடைசேஷனை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இது வந்து நல்லா புரியும். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் அரோமேட்டிக். as well as all the conditions are being satisfied. எல்லா கார்பனுமே sp2 hybridized. Next example. So these 3 things have the same parent chain. So this is cyclo hepta trienyl. இது வந்து cation. This is a radical and this is an anion. இப்போ இதெல்லாம் வந்து அரோமேட்டிக்கால் இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா it has 1, 2, 3, 4, 5, 6 pi electrons. And as well as இந்த கார்பன் ஹைப்ரிடைசேஷன் பார்த்துடலாம்.
So this carbon has 1 2 3 groups, so sp2 hybridized. But all the carbons are sp2 hybridized and it is cyclic conjugated and it is planar, so this is aromatic. இப்போ ரேடிக்கல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 7. 7 பை எலக்ட்ரான்ஸ்னால் இது ஆப்வியஸாக இட் இஸ் நான் அரோமேட்டிக். ரேடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தே வில் பி நான் அரோமேட்டிக். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் திஸ் காம்பவுண்ட், இப்போ இது அணையான். இப்போ இதை பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணுமா இல்லையாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ திஸ் கார்பன், இப்போ இந்த கார்பன் கிட்ட 1 2 3 குரூப்ஸ் இருக்கு. இந்த லோன் பேர் வந்து 4th குரூப் ஃபார்ம் பண்ணுது. திஸ் லோன் பேர் வந்து 4th குரூப்பாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இதை பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணங்காட்டி இதை வந்து நீங்கள் ஹைப்ரிடைசேஷனை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ திஸ் கார்பன் இஸ் sp2 hybridized. ஓகேங்களா? சின்ஸ் திஸ் காம்பவுண்ட் ஹேஸ் 8 pi electrons, this compound is anti-aromatic. ஓகேங்களா? So next example, இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சைக்ளிக் காம்பவுண்ட், பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கான்ஜுகேட்டட். ஏன்னா இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அகைன் சிங்கிள் பாண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கான்ஜுகேட்டட். இப்போ ஆஸ் வெல் ஆஸ் இட் ஹாஸ் அ sp3 hybridized carbon. This carbon is sp3 hybridized. ஓகேங்களா? ஸோ 2 conditions satisfy ஆகலை. ஸோ this compound is non-aromatic. Next example, இந்த காம்பவுண்ட் வந்து இட் இஸ் நோன் as pyridine. இங்கே வந்து 1 2 3 4 5 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த லோன் பேரை பை எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ணணுமான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் லோன் பேர். இப்போ நைட்ரஜன் கிட்ட எவ்வளோ குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 தென் 3. இப்போ லோன் பேர் வந்து இட் இஸ் த தேர்ட் குரூப். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஹைப்ரிடைசேஷனை இன்க்ளூட் பண்ணிடணும். இப்போ இந்த லோன் பேர் தேர்ட் குரூப்பாக கன்சிடர் பண்ணுறங்காட்டி திஸ் நைட்ரஜன் இஸ் sp2 hybridized. So all the atoms are sp2 hybridized in this ring, as well as it has 6 pi electrons. அப்போ this compound, that is pyridine, is aromatic. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காம்பவுண்டில் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் வந்து பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நைட்ரஜன் கிட்ட எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது? 1 2 3, தென் திஸ் இஸ் தி 4th one. ஸோ now lone pair forms the 4th group. அப்போ இது வந்து பை எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6, it has 6 pi electrons, as well as this nitrogen is sp2 hybridized. இப்போ இந்த கார்பன் எல்லாமே sp2 hybridized. அப்போ hence in this compound is aromatic. ஓகேங்களா? So this compound is known as pyrrole. This is present in chloroplast. This is the next
எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா 1 2 3 4. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு லோன் பேரை வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கும் த ஃபோர்த் குரூப் ஃபார்ம் பண்ணுற லோன் பேரை வந்து பை எலக்ட்ரான்ஸாகவும் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இட் ஹேஸ் 1 2 3 4 5 6 pi electrons and as well as this oxygen is sp2 hybridized. ஏன் sp2 hybridizedனா இந்த லோன் பேரை வந்து ஒரு ஆர்பிட்டால் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் aromatic. This compound is known as furan. I hope enough examples நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு. இந்த மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட் கிவன் காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்கா அல்லது நான் அரோமேட்டிக் அல்லது ஆன்டி அரோமேட்டிக் இந்த மூணில் எதுன்னு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். I will also explain. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோஸ் போடணும்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.